என்னங்க இன்னைக்கு உன் பையன் என்ன காரியம் பண்ணான் தெரியும்ல? என்ன பண்ணா? அந்த வள்ளுவ மக பூவாயி கையை எவனோ ஒரு பையன் பிடிச்சிட்டான உடனே அவனோட மல்லு கட்டி வாய்க்கால்ல போட்டு மிதி மிதி மிதிச்சு விட்டான். அவன் போட்ட சண்டையை பார்த்தப்ப அவன் தாத்தா, அதான் என்னோட அப்பன் பாண்டிமுனி தேவன் ஞாபகம் தாண்டி வந்துச்சு. பயலுக்கு திருஷ்டி சுத்தி போடு. இத வந்துட்டேன். தங்கையா, இன்னைக்குதான் உன் வீரத்தை நான் நேர்ல பார்த்தேன். பாண்டிமுனி தேவன் பரம்பரைங்கிறத நிரூபிச்சுட்டா. உன் தாத்தா கிட்ட இருந்த நேர்மை, நீதி, நியாயம், வீரம், தைரியம் அத்தனையும் உங்ககிட்ட இருக்குடா. ஊர்ல ஒரு சிக்கல்னா அவர் தான் முன்ன தீர்த்து வைப்பார். இப்படித்தான் ஒரு நாள் உங்க தாத்தா, பித்தா எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடு. ஏன் எல்லாரும் இப்படி ஓடி வர்றீங்க? என்னாச்சு? கொள்ளக்கார பசங்க ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நீங்க தான் காப்பாத்தணும். என்ன தைரியம் இருந்தா இந்த பாண்டிமுனி தேவன் காவல மீறி நுழைஞ்சிருப்பானுங்க. ராத்திரியில கொள்ளையடிச்சு இந்த பசங்க இப்ப பகல்லையும் கொள்ளையடிக்க வந்துட்டானுங்க. நாங்க உழைச்சு சம்பாரிச்சு வச்சதெல்லாம் நீங்க தான் காப்பாத்தணும். உழைக்காம ஒரு மணி நெல்ல கூட குனிஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த நாட்டில் எவனுக்கு உரிமை கிடையாது. நான் விடமாட்டேன். இந்த ஊரு காவக்காரரு வீரமா தான் பேசுறாரு. பேச்சுல இருக்கிற வீரத்தை என்கிட்ட காமி பார்க்கலாம். தவக்கரையா, உங்க வீரத்தை புரிஞ்சுக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. இனிமே எங்கேயுமே திருட மாட்டோம். எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஐயா. எங்க ஊர் காவக்காரையா, எங்க ஊர் காவக்கார பாண்டிமுனி தேவை, பாண்டிமுனி தேவை, பாண்டிமுனி தேவை, எங்க ஊர் காவக்காரையா. அவங்க வச்சிருந்த கத்திகள் தான் இது. இந்த கத்திகளை சாதாரணமா நினைக்காத.
என் தாத்தா வீரத்தேவர் மருதுபாண்டியர்கள்கிட்ட தளபதியா இருந்தப்போ பஞ்சலோகத்துல செஞ்ச கத்திகள்டா இது. உன் தாத்தாவையும் பாட்டனையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த கத்தி எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த எதிர்ப்பையும் ஜெயிச்சிடலாம்டா. திரும்பி நில்லுப்பா. காட்டு வழி போற புள்ள கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே. என் பேர சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, இந்த மம்முட்டி வண்டி நிறுத்து நிறுத்து. நிறுத்துறா நிறுத்துறா. எதுக்கு நிறுத்த சொல்ற? வண்டியில என்னடா? நெல்லு. வித்தா எவ்வளவு கிடைக்கும்? அதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? கேட்ட சொல்றேன். என்ன மிரட்டுறியா? அதுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்ல. ஒத்தையில பாடிட்டு வரும்போது உன் தைரியம் தெரிஞ்சு வழக்கண்ண வண்டியை ஊத்து போட்டு வாடா. என்ன கொள்ளை அடிக்க போறியா? உள்ளே அடிக்கிறேனா? அட பாவி போயில ஒத்த வண்டியா போனீங்கன்னா வழிப்பறி பண்ணிடுவாங்கடா. ஓரமா வண்டி அவுத்து போட்டு ரொட்டியும் டீயும் குடிச்சிட்டு போ. ஓ மாதிரி ஆளை நம்பித்தானடா காட்டுக்குள்ள கடை வச்சிருக்கேன். நல்லா இருக்கியா நியாயம்? எல்லாரும் வண்டியை மறிச்சு கொள்ளை அடிப்பாங்க, நீ வண்டியை மறிச்சு வியாபாரம் பண்ற. நல்ல ஆளியா நீ? சுத்த விவரம் கிட்ட போயலா இருக்கானே. இன்னும் 2-3 பாறை வண்டி வரும், வந்ததும் சேர்ந்து போடா. அப்பதான் உருப்படியா ஊரு போய் சேர முடியும். ஏன் அவன் வியாபாரத்துக்கு நானா கிடைச்சேன்? அதுக்கு வேற ஆளை பாரு. பிசினாரி பயல எட்டனா வியாபாரத்துக்கு பயந்து இப்படி ஒத்தையில போறானே.